ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 83 84 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு 2 எபிசோடை வந்து ஒரே எபிசோடாக கம்பைன் பண்ணி போடுறேன். ஸோ தயவுசெய்து அந்த 10,000 வேர்ல்டு கொடுக்குற சப்போர்ட்டை இதுக்கு வந்து கொடுங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடந்து வரும்போது லியானும் அந்த ஜூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நடந்து வருவானுங்க. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்பிரிச்சுவல் போல் வந்து திறக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குயின் ஃபன்னரும் வந்து கலந்துப்பான். அதனால் எனக்கு கல்ச்சுரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ உடனே அந்த லியான் தான் வந்து சொல்லுவான், அந்த குயின்ஸ் அண்ட் ஸ்டூப்பிடால் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரெஷர் ஹாலில் எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லி ஆகணும். அவன் மட்டும் அந்த குயின் ஃபேன் கிட்ட வந்து மாட்டி செத்து இருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கூ வந்து என்ன பண்ணான்னா செவத்தை வந்து குத்திக்கிட்டு ஐயோ வலிக்குது என்னுவான். லியான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம ஹீரோ வந்து எதிர வருவான். எதிர வந்து அவன் மேலே பட்டு லியான் அப்படின்னு பின்னாடி வீரப்போ ஏய் உன யாரா நீ கண்ணு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்றப்போ நம்ம சேனை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நீயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவான், என்ன மாஸ்டர் லியாங் நீங்கள் எதையும் என்ன மிஸ் பண்ணுறீங்க போல் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே கூவம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து சீனியர் இவன் அட்டாக் பண்ண போங்கன்னு சொல்லிட்டு லியான் வந்து கூவை வந்து தள்ளி விட்டுருவான். கூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சண்டை போடுறதுக்கு வரும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாஸ்ட்டு தான் அடிப்பான். அந்த பிளாஸ்ட்டு பட்டு அவனுங்க எல்லாம் போய் பின்னாடி வீரப்போ உடனே கூ என்ன பண்ணானா அவனுக்கு பின்னாடி இருக்க காட்ஸை வந்து போங்கன்னு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து அமுச்சு விடுவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டாச் பண்ணி விட்டுருவான். 2 பேரும் வந்து தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியானுடைய ஆட்கள் தான் வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. உடனே வந்து டே பாஸ்டர் நீ வந்து என்ன தைரியம் இருந்தால் நீ அந்த போட்டிக்கு வராமல் இப்போ எங்களை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்ப, இதுக்கான வெளியே வந்து கொடுத்தாகணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கூ என்ன பண்ணுவானா கத்திக்கிட்டே இருக்கும்போது அவன் மேலே ஒருத்தவனை வந்து தூக்கி போட்டுருவான். அதை பார்த்த லியானுடைய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறப்போ உடனே ஏய் இதே நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி இருந்து சில பேரை வந்து கூப்பிடுவான். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட வந்து சமாளிக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து முன்னேறி வருவானுங்க. உடனே அதில் ஒருத்தவன் என்ன பண்ணுவானா அவனுடைய அயன் ஃபீஸ்ட்டை வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரப்போ சீனியர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லயன் ஃபீஸ்ட்டை வந்து கையில் வச்சுருக்காரு. அவர்கிட்ட மெஸ்டீரியஸ் மார்ஷல் ஸ்கில்லும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுவும் வந்து எர்த்தல் கிளைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த அட்டாக்கை வந்து அப்படி தடுப்பான். அப்போ தான் வந்து இது தெரியாத வந்து அந்த கூ என்ன பண்ணுவான்னா இவன் வந்து டான்ஜன் அகாடமியில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி இவன் வந்து ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து குளிக்க போகிறானா, இவன் கதை இதோடு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் நானும் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாய் சாகிற மாதிரி சாக போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த லியாங்க வந்து சொல்லும் போது அந்த புகை மூட்டை கலையாக நம்ம ஹீரோ வந்து அவன் கையை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். திருப்பி ஒரே அட்டாக் பண்ணுவான். அந்த மெயின் கார்டுடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி அவன் போய் அப்படியே செவத்தில் அடித்து கீழே விழுவான். அதை பார்த்துட்டு சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து எனக்கு ஏதோ லெசன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். உடனே அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அப்படியே மூவ் ஃபார்வர்டில் வந்து அவனுக்கு வந்து லெசனை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஸ்வாடு வச்சுக்கிறவங்கள அனுப்புகிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா அந்த இமோட்டல் பாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுவான். அது மேலே வந்து இவனுக்கு வெட்டி பார்ப்பானுங்க, பிளாஸ்ட் அடித்து பார்ப்பானுங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து இப்போ இவன் கண்டிப்பாக வந்து எர்த் லெவல் பீக்கில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை நினச்சி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே கல் மாதிரி வந்து நின்றுட்டுருப்பான். அங்கே இருக்கவனுங்களாம் நம்ம ஹீரோ வந்து வெட்டி டயர்டாகிட்டு சரி என்னை அட்டாக் பண்ணி நீங்கள் டயர்டாக இருப்பீங்க எல்லாம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எகிரி ஒரு பிளாஸ்ட் அடிப்பான். அது பட்டு அங்கே இருக்க எல்லா கார்ட்ஸும் வந்து கீழே வீறப்போ உடனே வந்து இது வந்து இம்பாசிபிள்னு சொல்லிட்டு வந்து ஏய் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கூவும் லியானும் என்ன பண்ணுவானுங்கன்னா ஆளுக்கு ஒரு சைடில் வந்து ஓட ஆரம்பிப்பானுங்க. இப்படி ஓடினா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அவனுடைய மின்னல் சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு 2 பேரையும் வந்து இழுத்து ஒருத்தவன் மேலே ஒருத்தவன் போட்டு வந்து அடித்து கீழே தள்ளிடுவான். கீழே தள்ளதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ தான் நீங்கள் என்ன தான் தொண்டைக்கிழியை கற்றுனாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அதனால் உங்களை உயிர் பிழைக்கணும்னா நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டேல்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து லியான் தான் சொல்லுவான், என்னது 5 மில்லியன் டேல்ஸா, அது வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டேல்ஸா என்னால் வந்து முடியாது, இது வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயஞ்சி செக்டரில் வந்து சர்வைவல் 1 வருஷத்துக்கு பண்ணுறதுக்கான பணம் அதை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நான் செத்தாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லியான் வந்து கத்துவான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா லியானுடைய முகத்தில் வந்து கையை வச்சுக்கிட்டு இந்த பெய்ஜான் செக்டர் வந்து பார்த்தோன்னா இந்த கியூ எம்பையர்லேயே வந்து இருக்கிற மெயின் செக்டரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்
யங் மாஸ்டர் லியான், நீ வந்து அந்த பெய்ஜிங் செக்டரிலோடு உன்னுடைய ஃபேஸில் வந்து அடிபட்டதோடு போனால் உன்னை யார் வந்து பார்ப்பாங்க, அதனால் உன்னுடைய ஃபேஸுக்காக வந்து 5 மில்லியன் டேல்ஸ் வந்து வேணும் அப்படின்றப்போ என்ன பண்ணுவானா அப்படியே தப்பிச்சு போவான். அதை நம்ம ஹீரோ வந்து எழுந்துட்டு என்ன பண்ணுவானா, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உடனே வந்து பிரதர் சான் தயவுசெய்து என்னை வந்து விட்டுடு, என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லியான் வந்து சொல்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைரேகை வாங்கிப்பான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட வந்து போயிட்டு, ஐயோ பிரதர் நீங்கள் தான் நான் வந்து ஃபேமிலியோடைய யங் மாஸ்டரு, அதனால் உங்களுக்கு வந்து அந்த லியான் மாதிரி வந்து $5 மில்லியன் டேல்ஸாக வந்து பெரிய விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறப்போ உடனே என்னால் அது முடியாது, நான் ஒன்றுங்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வந்து சொல்லுவான், நீங்கள் தானே ஃப்யூச்சரில் சேர்மன் அப்படி ஃபேமிலி, நீங்கள் வந்து ஃபேமிலியில் வந்ததுக்கப்புறம் ஓவரால் கண்ட்ரியில் இருக்க எல்லா ஃபேமிலியும் உங்களுக்கே தான் வருவாங்க, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் சைன் போடுறேன் என்ன பண்ணுவானா மதுரைக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைன் போடுறதுக்கு வந்து தயங்கி நிற்பான். நம்ம ஹீரோ வந்து போய் இழுத்து பிடிச்சி சைனை வந்து வாங்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போவான். உடனே வந்து இருக்கிறவங்க தான் இதை வந்து நம்ம சேர்மேனுக்கு வந்து சொல்லணும், அவர் வந்து இவனை கொல்லுவார்ல அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் பிரெயின் இல்லாதவனே, நான் இதை பற்றி சொன்னேன்னா எனக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து அவன் அடியால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கார்டை வந்து அடித்து போடுவான். அதே மாதிரி லியானோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் தெரிவிக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்போ, முட்டாள்தனமாக பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க கார்டை இவனுக்கு கோவத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கார்ட்ஸ் மேலே வந்து காட்டுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வருவான். வெளியே வந்து கமாண்டர் தான் வந்து நின்று வணக்கம் வைப்பார். அப்போ தான் வந்து இவர்கிட்ட இருந்து வர ஆரா வந்து நேற்றைய விட எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் நினைப்பார். உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்குறப்போ, அம்மா இவ்வளோ நேரம் ஆகி நீங்கள் ஏன் ஒன்று தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, சான் நீ வந்துட்டியா, நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு போட்டி வச்சு தான் வந்து கேள்விப்பட்டேன், நீ வந்து அதில் கலந்துக்கல, நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உனக்கு தான் அம்மாவை பற்றி தெரியுமே, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் த்ரூ ரெடி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அவங்க அம்மா தான் வந்து என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியல, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ வந்து அதில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்குறதுக்கு வந்து போவான். ஆனால் ஏஞ்சி நான் வந்து அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் ஆகுன்னு தெரியாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கல்டிவேஷனை வந்து கன்சன்ட்ரேட் பண்ணணும், சீக்கிரமாக குயிக்காக வந்து அது முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து அந்த குயின் ஃபேமிலி தான் வந்து காட்டுவாங்க. இவ்வளோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. பேர் என்ன சொன்னேன், பிளட்டி பாஸ்டர்டு வந்து நீ சொன்ன சவாலுக்கு வந்து ஒத்துக்கலையா, இவனை எப்படி தான் நம்ம வந்து கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் கேட்குறப்ப உடனே வந்து அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து அந்த மவுண்டனுக்கு வந்து போகிறேன்ல, அவனை வந்து அங்கே நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, பிரதர் அவன் வந்து உங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டானா, ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனுக்கு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த மவுண்ட் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க, இன்க்ளூடிங் அனிமல் கிட்ட கூட அடிப்பட்டு செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதை கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சிரிப்பாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டர் ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும். அந்த டெப்யூட்டி கமாண்டர் இந்த ராயல் கார்டியன்லேருந்து ஜான்லி, நான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான் கிங்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின்சானை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, நான் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து நிற்பார். ஸோ உடனே வந்து அந்த கமாண்டர் சூவும் வந்து வருவார். அவங்க அம்மா கிட்ட வந்து நீ வந்து அந்த போட்டியில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் கமாண்டர் சூ நீங்கள் நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் இல்லாத நேரத்தில் இந்த இடத்துல ஒரு ஊசி நூல் கூட நுழையாத அளவுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவார். அதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்க வந்து புதுசாக வந்த கமாண்டர் தான் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த கமாண்டர், ஒரு சைல்டுக்கு வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் தராரு, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி டைம் ஆகுது சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வருவான். லார்ட் சான் நீங்கள் கண்டிப்பாக அதில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமாண்டர் சூ அவருடைய பவர் வந்து யூஸ் பண்ணுறப்போ, இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவன்லி லெவல் பீக்கில் வந்து இருக்கே, ஆனால் சாதா காடுக்கு வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் நினச்சிக்கிட்டு வந்து வேகமாக போவார். உடனே டெப்யூட்டி கமாண்டர் நம்ம வந்து சீக்கிரமாக போனோம், என் கூட வர தயாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து உனக்கு வந்து அந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து போனோம்ல, அப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக ஓடுவார். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன்.
என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 2 எபிசோட ஒரே வீடியோவாக வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த லேடியுடைய பேரை யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.